இது நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டேரிங் பார்க்குறோம். இந்த ஸ்டேரிங்கில் வந்து என்னென்னா, இப்போ டாடா கேஸோட ஸ்டேரிங் வந்து என்னென்னா மெக்கானிக்கல் ஸ்டேரிங்கு. இது வந்து மெக்கானிக்கல்னால் என்னென்னா, இதில் வந்து எந்த விதமான இது மோட்டார் எதுவும் இல்லாமல் இருக்கும். இதில் எப்படின்னா, இதுதான் வந்து இந்த இப்போ வந்து என்னென்னா, இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இந்த இதில் வந்து என்னென்னா ஒரு ரேக் அண்ட் பீனியன் இருக்கும். 2 வீல் இருக்குது. இந்த 2 வீலுக்கு இடையில் ஒரு ரேக் இருக்கும். ரேக்குன்னா என்னென்னா, ஒரு ஒரு இது பல்லாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து பினியன் இருக்கும். இந்த பீனியன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இது பண்ணுறோமோ அதுதான் வந்து என்னென்னா, அது இந்த ரேக்கை இங்கிட்டு தள்ளி விடும். அந்த வீலை பிடிச்சி இப்படி இழுக்கும். அதை நம்ம அந்த ஒரு இதில் காமிக்கிறேன் பாருங்க, அதை பார்க்கலாம். அப்போ வந்து என்னென்னா, மெக்கானிக்கல்னால் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் வீல் வந்து இந்த வீலோட வண்டியோட வெயிட்டு இந்த உட்காந்துருக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால, இப்போ நீங்கள் ஐடியலாக இருக்கிறப்போ எல்லா வெயிட்டும் இதில் தான் ஆக்ட் ஆகும். அதனால் வந்து திருப்புறத்துக்கு எவ்வளோ சிரமப்படுறோம். இதுதான் வந்து என்னென்னா, ரன்னிங்கில் போனாலும் இதை வந்து மெக்கானிக்கலாக திருப்புறது ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுனால தான் இப்போ நம்ம எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வந்துட்டு அதுதான் பவர் ஸ்டேரிங்னு சொல்லுவோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம காரில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதே மெத்தேடு தான், ரேக் அண்ட் பினியன் மெத்தேடு தான். எப்படி இருக்குது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம அதில் நல்லா கிளியராக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியல, அதில் பார்ப்போம். இதுதான் வந்து என்னென்னா, இந்த 2 வீலுக்கு இருக்குதுப்பா. இது வந்து என்னென்னா ஆம்னு சொல்லிட்டு பேர். ஆம் 2 சைட்லையுமே 2 வீல்லையுமே 2 ஆம் இருக்கும். இது வந்து டயர் ஆட் இருக்கும். இது வந்து நக்கிள் ஜாயிண்ட். ஏன்னா அப்படி கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் நக்கிள் ஜாயிண்ட் பேர். இது வந்து என்னென்னா, இங்கே தான் ரேக் அண்ட் பீனியன் இருக்குது. இதில் வந்து ரேக் இருக்கும். இந்த பீனியன் வந்து வீலோட நம்ம வீல் சுற்றுற இப்படி திரும்பும். இது வந்து என்னென்னா ரேக் அண்ட் பீனியன். இதில் தான் இதுவும் மெக்கானிக்கல். இந்த மெக்கானிக்கல் ரேக் அண்ட் பீனியனில் நம்ம திருப்புறப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேடிஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுன்னா அவ்வளோ தூரத்துக்கு திருப்புற ஒரு நல்ல டேர்னில் திருப்ப முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங் கொண்டு வந்தாங்க. அது என்னடான்னா, அந்த ஹைட்ராலிக் ஆயில் வந்து இந்த சைடு ஒரு பிஸ்டனை வச்சு தள்ளி விடுவோம், அதே மாதிரி அந்த சைடு பிஸ்டனை வச்சு தள்ளி விடுவோம். எந்த சைடு திரும்புகிறோமோ அங்கே பண்ணியிருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அது என்னென்னா, அந்த ஆயில்லாம் வந்து லீக் ஆகிறதுனால அடிக்கடி இந்த பிரச்சனை வந்ததுனால அது சேஃப்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது வந்து மோட்டரைஸ்டு ஸ்டேரிங், அதாவது ஒரு மோட்டார் ஒன்று இருக்கும். அந்த எப்படி ஸ்டேரிங் ஒர்க் பண்ணுது, எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கார் இருக்குது, நம்ம வச்சுருக்கோம்ல, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காரில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத. இதுதான்ப்பா வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங். அதாவது எலக்ட்ரிக்கல் மோட்டாரை வச்சு பண்ணுறாங்க, ஆனால் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இதில் இருக்குது. அதனால தான் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இருக்குது. இதுக்கு வந்து என்னென்னா, ஒரு மோட்டார் ஒன்று இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த காலம் இருக்குது, இதுதானே காலமே. இதில் வந்து என்னென்னா, இதை கழட்டி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு மோட்டார் இருக்கும். இந்த மோட்டார் என்ன பண்ணால், அதான் பிஎல்டிசி மோட்டார், அதாவது பிரஷ்லெஸ் டிசி மோட்டாரு. அது என்ன பண்ணோம்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறது இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து இந்த இதில் இருக்கும். நீ எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஃபோர்ஸ், இது டார்க்குன்னு சொல்கிறோம்ல, இது டார்க்கு. அதே மாதிரி இது எவ்வளோ தூரத்துக்கு ஆங்கிள் திரும்பி இருக்குது, அதாவது டார்க்கு சென்சாரு, அடுத்து வந்து ஆங்கிள் சென்சார். இது ரெண்டும் வந்து பேஸ் பண்ணி அது என்ன பண்ணோம்னா, இந்த இன்ஃபர்மேஷன் அந்த சென்சார் வந்து என்ன பண்ணும், ஒரு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கொடுக்கும். அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதை அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து என்ன பண்ணும், இவ்வளோ தூரத்துக்கு திருப்பி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டை வந்து அந்த மோட்டார் கொடுத்தோன்னே என்ன, நீ லைட்டாக எந்த அளவுக்கு நீ டார்க் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து அசிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து அதே மாதிரி அசிஸ்ட் பண்ணும். அது என்ன பண்ணோம்னா, அந்த மோட்டாரு இப்படியும் ஆன்டி கிளாக்லேயும் ஓடும், கிளாக் வைஸ்லேயும் ஓடும், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஓடும். அப்படி ஓடுறதுனால நீ எந்த சைடு வேணாலும் வீலை வந்து திருப்பிக்கலாம். திருப்புறப்ப என்னன்னா, ஒரு சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா, அது அந்த ஆமை பிடிச்சி இழுக்கும். அதை வந்து அதே ரேக் அண்ட் பினியன் தான். ஆனால் வந்து ரேக் அண்ட் பினியன் இந்த மோட்டார் சுற்றுறதுனால அந்த சைடு பிடிச்சி இழுக்கும், இந்த சைடு பிடிச்சி இருக்கும். எப்படி வேணும், எந்த பிடிச்சி தள்ளும். இதுதான் வந்து இதுக்கு வந்து என்னென்னா 3 இது அது வந்து பார்க்குது. அதாவது இந்த டார்க்கு சென்சாரு, அதே மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு ஆங்கிள், இப்போ பாரு ஆங்கிள்னா இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு திரும்பி இருக்குது அப்படிங்கிறத அது வந்து சொல்லிடும். இதை வச்சு தான் அந்த மோட்டார் சுற்றுறது. வீலோட ஸ்பீடையும் பாருங்கள். இப்போ இந்த வீல் எதுக்குன்னா, இப்போதைக்கு நம்ம தரையில் இருக்கா, ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீ சும்மா ஐடியலாக இருக்கிறப்போ நீ திரும்பி பாருவேன், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா மெக்கானிக்கல் இதில் உள்ள வண்டியோட வெயிட் எல்லாம் சேர்ந்து அழுத்தும். இதே நீ வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து என்னென்னா, இந்த பவர் ஸ்டேரிங் இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப டேர்னிங்ஸ்லாம் இது பண்ண முடியுது. லேடிஸ்லாம் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறாங்க, வண்டி வாங்குறாங்க. அதனால் ஸ்டெயினே இருக்காது. அந்த ஸ்டெயின் இருக்கிறதுனால தான் ஆட்டோமொபைல் டெவலப் ஆகிட்டு. அதனால் இப்போ வந்து என்னென்னா, பவர் ஸ்டேரிங் எல்லா வண்டியிலையுமே இருக்குது. அவ்வளோதான் இப்போ லேட்டஸ்ட் வண்டி, லக்ஸுரி கார்ஸ். ஓகே, ஒருவேளை மோட்டார் ஃபெயிலியர் ஆனாலும் இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் பிளானட்டரி கியர் பாக்ஸ்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
அந்த நம்ம ஸ்டேரிங்கில். அது வந்து என்னென்னா மோட்டார் ஃபெயில்யூர் ஆயிடுச்சுன்னா, அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மெக்கானிக்கலாக நம்ம வீல் திரும்புகிற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் நடக்காது. இதை வந்து நம்ம சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக இன்னொரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஓகே.